ஜெயப்ரியா ஃபைன் ஆர்ட்ஸ் உங்கள் சேலம் ரங்கநாதனின் அனந்த கோடி நமஸ்காரங்கள். இன்னைக்கு இந்த எபிசோடில் வந்து நானும் என்னோட மாணவர்களும் இந்த தா கிட்டத்தக்கன்னு ஒரு ஜதி இருக்குது, தத்தச்சத்த கிட்டத்தக்க தக்கத்தேரி கிட்டத்தக்கன்னு சொல்லுவோம். தா கிட்டத்தக்க தக்கத்தேரி கிட்டத்தக்க, இது ரெண்டையும் கீழ்காலம் மத்தியம காலம் 2 ஸ்பீடில் வாசிக்க போகிறோம். அதாவது இதெல்லாம் எப்படின்னா பேசிக்ஸை நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். கற்றுக்கிற மாணவர்களோட ப்ராப்ளம் என்னென்னா, வாத்தியார் என்ன சொல்கிறாங்களோ அதை போய் ஆற்றுல கேட்க மாட்டாங்க. இப்போ எங்கள் காலத்துலலாம் எப்படின்னா, பாடங்கள் சேர்த்து விட்டுட்டா ஆற்றுல மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பா. அதை எப்படிலாம் அவுட்புட் காமிக்கணும். அதாவது நீ வந்து பெரிய வித்வானாக வரதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க, நீ கிளாரிட்டியாக வாசிச்சா போதும். பர்பஸ், உன்னோட கிளாஸ் போகிற பர்பஸ் என்ன, வாத்தியார்கிட்டேருந்து பாடங்கள் வாங்கணும். வாத்தியார் அடுத்த கிளாஸ் எப்படி போனோம், ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாத்தியாரை பார்க்கணும். பட் இந்த காலத்தில் அந்த ஸ்ரத்தை கொஞ்சம் குறையிறது, கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. நான் என்னோட குருநாதர்கிட்டையும் நந்திகேஸ்வரர் நந்தி பகவான்கிட்டையும் எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயண்ட்டையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எங்கே மிருதங்கம் கற்றுனாலும் கற்றுக்கிற மாணவர்கள் சாதகம் பண்ணிட்டு தான் போய் பார்க்கணும். நீங்கள் வந்து ஆக்சுவலாக படிப்பு தான் ரொம்ப முக்கியம், மிருதங்கம்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை, சங்கீதம் முக்கியம் இல்லைங்கிற ஆட்டிடியூட்லேயே முதல்ல வெளியே வாங்குவோம். அதாவது ஏன்னா இதெல்லாம் பிரெயின் ரிலேட்டட் சப்ஜெக்ட். புரிஞ்சாதான் வாசிக்க முடியும், புரியலன்னா உங்களால் வாசிக்க முடியாது. மிருதம் அது ஃபிசிக்ஸும் அப்படி தான் இல்லையா, புரிஞ்சாதானே ஃபிசிக்ஸ் கற்றுக்க முடியுது. கெமிஸ்ட்ரி ஃபார்முலா மனப்பாடம் பண்ணலான்னா என்ன ஆகிடுது, மார்க் போயிடுது. அதே கான்செப்ட். யார் ஒருவன் மிருதங்கம் கிளாஸ் படித்து நல்லா வாசிக்கிறானோ அந்த பையன் 100க்கு 100 மார்க் வாங்குவான். ஏன்னா பிரெயின் ரிலேட்டட், அவன் பிரெயினில் கரெக்டாக இருக்கிறனால தான் கிளாஸில் கரெக்டாக பண்ணுவான். இப்போ ஸ்கூலில் நல்லா புரிஞ்சுட்டான்னா மார்க் வாங்குவோம். அதுக்கு இந்த மாதிரி லயமோ இல்லை பாட்டு கிளாஸ் போனால் அந்தோட வாத்தியார்கிட்டேருந்து கிரகிக்கிறது வந்து இவளுக்கு படிப்புக்கு நிறைய உபயோகமாக இருக்கும். என்னால் எங்கே வேணால் வந்து ப்ரூவ் பண்ணணும். அந்த படத்தை இப்போ வாசித்து காமிக்கிறோம். 2 தடவை கீழ்காலம், 4 தடவை மத்தியம காலம், எல்லாம் ஈச் 2 டைம்ஸ் வாசிக்கணும். நடுவில் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, நடுவில் ரூட்டை மாற்றி விட்டுறாங்க.
தாண்டிட்டா 8ல தான் நிறுத்தணும். 8 தாண்டிட்டுனா 12 16 இப்படி ஆவர்தனமாக போகும். ரைட்டா? இது மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணால் கை நல்லா ரெடி ஆகும். ரெடி ஆகும்போது என்ன ஆகும்னா நம்ம கான்ஃபிடென்ட் வரும். இந்த மாதிரி கான்ஃபிடென்ட் வந்து அடுத்து குருவநாதரை போய் நம்ம தேடி போவோம். அப்போ படிப்பு எதுவுமே நமக்கு இடைஞ்சல். நன்றி, நமஸ்காரம். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் சேலம் ரங்கநாதன்.